அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் விஷம், ஜெய ஸ்ரீராம் என்று சொன்னால் பிரசாதம். துமாரி காஞ்சியில் நடந்திருக்கக்கூடிய துயரமான சம்பவம், பள்ளிவாசல் மீது வீசப்பட்ட கற்கள், பைராகிலாவில் நடந்த பயங்கரம், சிறுவர்கள் சிறுமியை சீரழித்தனர், அஸ்ஸாமில் நடந்திருக்கக்கூடிய அசிங்கம், கோயில் ஊழியர் மோடி அடித்து கொலை, தான் அந்த கோயிலுக்குள் புகுந்த இர்ஃபான், சோலாப்பூரில் நடந்திருக்கக்கூடிய பயங்கரம், பீஃபில் பழச்சாறு, பக்காவாக பிளான் போட்ட முஸ்லிம், வாங்கி குடித்த சங்கி, நிக்காவை நிறுத்திய பக்காவான பெண், இப்படி நேஷனல் லெவலில் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அதாவது இன்னைக்கு இந்திய அளவில் நடக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள் தமிழ்நாட்டுடைய ஊடகங்களுக்கு தெரியாம போயிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய அளவில் இருக்கிறவங்க. ஏன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிட்டே இந்த செய்திகள்லாம் மறைக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மத்தியில் வருது. ஏன்னா அப்படிப்பட்ட பல சம்பவங்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் செய்யக்கூடிய பல தொண்டு விஷயங்கள் இன்னைக்கு வெளியில் வர்றதே இல்லை. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்க சொன்னால் மும்பையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவங்க. மும்பையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய சோலாப்பூர்னு ஒரு ஊர், அங்கே சித்தானந்தா கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குதான். அந்த கோயிலுக்கு விசிட்டுக்காக பக்தர்கள் போயிட்டு வர்றாங்க. அப்படி போயிட்டு வர்றப்ப டாடூல் வாடி அப்படிங்கிற பகுதியில் அந்த வேன் வந்துக்கிட்டு இருக்கப்ப வேன் வந்து நிலை தடுமாறி ஒரு குளத்துக்குள்ளே போய் விழுந்துருது. நல்ல ஆழமான குளம். அந்த குளத்தினுடைய வீடியோ காட்சிகள், அங்கேருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த இறந்து போனவங்களுடைய சடலங்கள்லாம் இன்றைக்கி பார்க்கும்போதே பெரிய ஒரு வருத்தத்தை தருது. பெரிய சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இறந்து போயிட்டாங்க. போன மக்களை பல பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இர்ஃபான் முஜ்வார் அப்படின்னு ஒரு பையன் எதையுமே எதிர்பார்க்கலையா. எல்லா மக்களும் அங்கே ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாரும் பண்ணாங்க. ஆனால் இர்ஃபான் செஞ்சது மட்டும் பெரிய அளவுக்கு இங்கே பேசு பொருளாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், இர்ஃபான் வந்து இந்த சம்பவம் நடந்தவுடனே எதையுமே எதிர்பார்க்காம, தான் கையில் பாக்கெட்டில் வச்சுருந்த பொருளை கூட எடுக்காமல் உடனே அந்த குளத்துக்குள்ளே குதித்து 7 பேரை இர்ஃபான் இன்னைக்கு காப்பாற்றிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு தமிழகத்தினுடைய எந்த டிவிக்கும் தெரியாமல் போச்சா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் நடுநிலையான டிவிகள் என்று சொல்கிறக்கூடிய எந்த டிவிக்கும் தெரியாமல் போயிடுச்சா அப்படிங்கிறதான் இங்கே நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வியில் ஒன்றா இருக்குது. இதே மாதிரி ஒரு சம்பவங்க டிசம்பர் 2, 2025 பகதூர்பூர்னு சொல்லி அஸ்ஸாமுடைய பகுதியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விடிய காலையில் இமாம் பாசித் அவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பாங் சொல்கிறதுக்காக போகிறாங்க. பாருங்கள், இந்த பாங் சொல்கிறது தான் டிஸ்டர்பு, அது பப்ளிக் இன்னோசன்ஸு, எங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெறுப்ப கக்குனாங்க. இல்லை, அந்த சங்கிகளுக்கு நம்ம உடன்பிறவா இந்து மத நண்பர்கள் சகோதரர்கள் இந்த செய்தியை அனுப்பி வைங்க. என்ன நடக்குதுன்னா, காலைல வர்றாரு, வந்து பார்த்தா இதே மாதிரி எங்கேயோ வெளியில் போயிட்டு மக்கள் வண்டி வருது. வரும்போது என்ன ஆகுதுன்னா, பஸ் அப்படியே குளத்துக்குள்ளே போய் விழுந்துருது. உளுந்த உடனே இமாம் பாசித் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பள்ளிவாசல், ஜமா பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க, பெரிய பள்ளிவாசலுடைய மைக்கை உடனே போட்டு உடனே எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும்போது அங்கே இதே மாதிரி முஸ்லீம்கள் குளத்தில் குதிச்சு கிட்டத்தட்ட 7 பேரை காப்பாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி முன்னாடி வந்திருக்கக்கூடிய செய்தி. ஆனால் இதுக்கு நேர்மாற்றமாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்கள். உத்தரப்பிரதேஷ், பிஜேபியினுடைய உத்தரப்பிரதேசம். ஏன்னா இன்னைக்கு பிஜேபி எங்கெல்லாம் ஆளுதோ அங்கெல்லாம் ஒரு நாட்டிற்கு தர வேண்டிய ஆட்சி முறைகளை தரதில்லை, அவங்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு சம்பவம் சித்தாந்தா நகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு பிரசாதம் கொடுக்குற இடம். அந்த பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கு ஒரு வயசான முதியோர் வர்றாரு. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், தாடியெல்லாம் வச்சுருக்கு. இப்போ ஏதோ இது பசி போல், பசியில் வந்து பிரசாதம் கேட்குறாரு. பசிக்குதுங்க கொஞ்சம் அப்படின்னு பிரசாதம் கேட்குறாரு. இங்கே ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தமிழகத்தில் எல்லாரும் அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க, ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. முஸ்லீம் எல்லாத்துக்கும் தெரியும். பேட்டை டிவி சார்பாக கொடுக்கறது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி கொடுக்குறப்ப நம்ம எதாவது பார்ப்போமா? பார்க்கலாமா? பார்த்ததே கிடையாது. தமிழக மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க, எந்த மக்களும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அங்கே போன இந்த சைத்தானுடைய பேருங்க லவ்குஷ் ஊஜா, பேரை பாருங்களேன், கல்ச்சர் பேரையாவது கரெக்டாக வச்சுருடா.
இந்த கல்ச்சர் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த வயதான முதியோர் வந்து பசிக்குதுங்கிறாரு. ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் தான் உனக்கு தருவேன். அவர் மறுக்கிறாரு, ஏற்றுக்கல, நம்ம ஏற்றுக்கல, அந்த கொள்கையை ஏற்றுக்கல, நம்ம அதான எதார்த்தம், நாங்கள் விக்கிரகங்களை கடவுளாக ஏற்றுக்கலையே, அதான உண்மை. அப்போ அவர் மறுக்கிறாரு, மறுக்க கடைசியில் அவரை கட்டுப்படுத்தி நீ அதை சொன்னாத்தான் உனக்கு அதை பிரசாதம் தருவேன்னு சொன்ன உடனே அப்போ அவரும் ஒரு கட்டத்தில் பசி தாங்க முடியாமல் ஜெய ஸ்ரீராமன் சொல்லி அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றாரு. உண்மையிலே ஒரு கடவுளுக்குள்ள இப்படி தான் சொல்லுமாப்பா, இது இருக்குதா அப்படின்னு நண்பர்கள் நீங்கள் தான் சங்கிகளை பார்த்து கேள்வி கேட்கணும். இதெல்லாம் ஒரு முறையாடா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அதே சமயம் இதை பக்கத்துலேருந்து வீடியோ எடுத்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, கேட்கன்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு பதில் நம்ம சொல்லணும். தமிழகத்தினுடைய மக்கள் எப்படி இருக்காங்கன்னு வந்து பாடா அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு இப்படியான வெறுப்பு பிரச்சாரத்தினுடைய விளைவு எங்கே போயிருக்குன்னு பாருங்க. பல இடங்களில் இன்னைக்கு கொலைகள் நடக்குது. அந்த கொலைகள் நடக்கிறத கூட மக்கள் கண்டிக்காமல் இருக்கிறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடநாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். கோயிலுடைய நிர்வாகியாக இருக்கிறாரு, அவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைலாஷ் மோடி. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பகுதியில் அதே கோயிலுடைய காவலாளியாக இருக்கிறவர் வந்து தண்ணியை போட்டு என்ன பண்ணுறாருன்னா டெய்லி பிரச்சனை பண்ணப்பா, தண்ணி அடிக்காதப்பா, தண்ணி போடாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாருங்கள், அது கேட்கவே இல்லைனால ஒரு கட்டத்தில் அவர் அந்த கைலாஷ் மோடி கண்டிச்சிருப்பார் போல அந்த காவலாளியை. அதாவது அவர் வந்து கோயிலில் பணிபுரியிற உள்ளே போய் ஏதோ துப்புரவு வேலை இந்த மாதிரி வேலை செய்கிறவர் போல். இந்த காவலாளியை கண்டித்த உடனே என்ன பண்ணுறான்னா அவன் குச்சி எடுத்து துரத்துறான். வயசானவர், அவர் குருத்வாரா கூடிய அந்த வந்து அங்கே ஒளிஞ்சுக்கிறாரு. அங்கே குச்சி கட்டைங்க, நல்லா வெயிட்டான கட்டை, வீடியோ காட்ட முடியுமான்னு தெரில, வயலன்ஸ் வீடியோவோட அடிச்சு விட்ருவாங்க நம்ம காட்டினா. போட்டு அடின்னு 31 முறை அடித்து அப்படியே இறந்து போகிறாரு. பக்கத்தில் ஒருத்தர் தடிமாடு மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காங்க தடுக்காமல். ஒரு வீடியோடைய நாங்கள் பிளர் பண்ணினா முடிஞ்சால் காட்டுறோம். அதை பார்த்தீங்கன்னா தூரமாக ஒருத்தர் அவருக்கு எதுவுமே தடுக்காமல் அப்படியே ஒரு மலைமாடு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? வெறுப்பு பிரச்சாரம், மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இங்கே மாறி போய் இங்கே என்னென்னா அடி கொலை இதெல்லாம் பெருகிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் தீமையினுடைய பிறப்பிடமாக மது இருக்கிறது என்று நபிகளார் சொன்ன அந்த வாசகத்தை இன்னைக்கு உண்மைப்படுத்துகிற மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரிங்க, எல்லாம் டிஎம்கேவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவன் மதுவை அது ஒரு போதையாக கன்சிடர் பண்ணுறதில்ல. இப்போ அதெல்லாம் திறந்து விட்டுறது. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது. மது தீமையினுடைய பிறப்பிடம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தடுக்கும் பட்சத்தில் பல உயிர்கள் காப்பாற்றப்படுங்கிறது தான் இங்கே யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இன்னொரு சம்பவங்க. அஸ்ஸாமில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு சின்ன புள்ள என்ன பண்ணுதா, ஸ்கூலுக்கு போயிருக்கு. ஸ்கூல்லேருந்து வர்றப்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி ஸ்கூலை விட்டு வெளில வந்திருக்கு. நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அதை 3 சிறுவர்கள் அவங்களுக்கு சிறுவர்களாங்கிறது ரெண்டாவது நம்ம அதை பேசுவோம். என்ன பண்ணுறேன்னா அந்த சணல் வயல்வெளிங்கிறாங்க, அங்கே என்ன இருக்குன்னு தெரில, அந்த சணல் வயல்வெளிக்குள்ளே இழுத்துட்டு போய் 3 சிறுவர்கள் சேர்ந்து அந்த சிறுமியை சீரழித்து 9 வயசாக சீரழித்து அந்த பெண்ணை வந்து அந்த சின்ன குழந்தைய சாக்கில் கொண்டு போய் போட்டுறாங்க. அவங்க பெற்றோர்கள்லாம் தேடுறாங்க. ஈவினிங் நேரமானோட தான் அந்த குழந்தைய கண்டெடுக்கப்படுது. அப்புறம் விசாரணை பண்ணி யார் கூட்டு போனால் என்ன ஏதுன்னு பார்க்கல. இந்த 3 சின்ன பசங்க அப்படின்னு சொல்கிற பசங்க, எவன்டா சின்ன பையன், இந்த பருவ வயதை அடைஞ்சிட்டான் அவனுக்கு அந்த சிந்தனை வருது. நீங்கள் ஏஜை குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ 17.5 வயசு இல்லை ஏதோ ஒரு ஏஜ் லிமிட், என்ன ஏஜ் லிமிட் நம்மளுக்கு தெரியல, ஏதோ ஒரு ஏஜ் லிமிட் 17.5 வயசு 18 வயசு வந்த வரைக்கும் தான் நான் கற்பழிச்சா எனக்கு தண்டனை வழங்கப்படும். 17.5 வயசு எனக்கு தண்டனை வழங்கப்படாதுன்னா இது செய்கிறவனுக்கு ரொம்ப ஈஸியாகி போகாதா? இப்போ இவர்களை சிறுவர்கள் என்று பார்க்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதே மாதிரி பருவ வயது அடைஞ்சிட்டாலே அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு நம்ம புரிஞ்சு இவனுக்குரிய தண்டனைகளை சரியாக நம்ம கொடுக்கணும். இவரை சிறுவர்களாகவே கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அஸ்ஸாமுடைய அரசாங்கம், அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் மக்களை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. இப்போ சமீபத்தில் நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம், ஒரு ஸ்கூலில் பசங்க சும்மா உட்காந்து கறியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே அதை மாட்டுக்கறின்னு சொல்லி உடனே அங்கே இருக்க சங்க பரிவாரங்கள்லாம் வந்து அந்த சின்ன பையனத்துக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அவங்க அம்மா விதவை, அந்த மாதிரி இப்போ ஜெயிலில் தூக்கி பிடிச்சி போட்டாங்க. அங்கே என்ன சட்டம் தெரியுமா? வெஸ்ட் பெங்காலில் அதாவது இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு தகுதியற்ற மாடு, அதை எப்படா கண்டுபிடிப்பீங்க? அது தெரியாது. அந்த மாடனையும் அறுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அதை பொது வழியிலையும் சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அஸ்ஸாமில் இனப்பெருக்கிற செய்யாத மாடாக இருந்தாலும் சரி, செய்யாத மாடாக இருந்தாலும் சரி அறுக்கலாம், ஆனால் பொது வழியில் சாப்பிடக்கூடாது. இப்போ கோமாதா இல்லையாடா? என்ன நிலைன்னு பாருங்களேன். மக்களுடைய ஒழுக்கங்களை நல்வாழ்வுகளை பற்றி பேசாமல் நீ இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடாத அப்படின்னு சொன்னதுடைய விளைவு எங்கே போய் நிற்குதுன்னு பாருங்கள். இன்னைக்கு இதை பார்த்துட்டு ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி பல பேர் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்கிறது தனி ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவங்க. காலையில் 6:30 மணிக்கு வெளியில் வர்றாரு
ரசீது அவருடைய வெளியில் வர்றப்ப காலைல 6:10 டைம் இருக்குது, 15 முறை அவரை சுட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி டெல்லியில் வைரலாக இருக்கக்கூடிய வீடியோக்களில் இது ஒன்று. அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தைய நோக்கி சுட்டுட்டு சொல்கிறாங்க, அவங்க வந்தவங்க டேடியை சுட்டுட்டேன் போய் பாரு அப்படின்னா, புள்ள அலறி அடித்து ஓடுது. போய் பார்த்தா தகப்பன ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு. சுட்டதுக்கான காரணங்கள் இன்வெஸ்டிகேஷன் இனிமேல்லாம் போகும். அது யார் எவன் செஞ்சான்னு பார்த்தா அவனுக்கு புல்டோசர் பாயுமா? எல்லாத்துக்கும் இன்றைக்கி புல்டோசர் பாயுதில்ல, அது மாதிரி புல்டோசர் அவனுக்கு பாயுமான்னு கேட்டால் பாயாது. ஏன்னா பாய சொல்ல நம்ம என்ன எல்லாத்துக்கும் சட்டமாக கொடுக்குறோம் அது மாதிரி இங்கேயும் கொடு அப்படிங்கிறதா நம்ம சொல்லக்கூடிய தகவல். இன்றைக்கி அவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு, அவர் குடும்பம் நடுத்தெருவில் நின்றுருக்கு அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்துகிட்டு இருக்குது. டேராடூனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய கலவரம் நடக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே வினோத்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய நிலத்துக்கு பக்கத்தில் இத்ரீஸ் அப்படின்னு ஒருத்தவரும் ஒரு லேண்ட் இருக்குது. அவங்க 2 பேர்த்துக்கும் தண்ணி போகிறதுல பிரச்சனை ஒரு கட்டத்தில் முட்டி இந்த வினோத்துக்கும் இத்ரீஸுக்கும் சண்டை வர்றதில் ஒரு கட்டத்தில் இந்த இத்ரீஸ் என்ன பண்ணிடுறாரு, அந்த வினோத்தை அடித்து கொண்டுறாரு, இறந்து போயிடுறாரு. அவர் உண்மையிலே தண்டிக்கணும் இத்ரீஸை, என்ன சட்டம் இருக்கோ தண்டனை கொடுங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் என்ன நிலை இருதுன்னா அதுக்கப்புறம் இத்ரீஸோட வீட்டை போய் இடிக்கிறது. இத்ரீஸோடைய சொந்தக்காரங்க வச்சுருக்கக்கூடிய கடைகள், அவனுக்கு சொந்தமான கடைகள், அதெல்லாம் இடித்து தள்ளி அவன் பைக்கெல்லாம் வெளியில் எடுத்து அதெல்லாம் நெருப்பு போட்டு எரித்து ரோட்டில் வர்றப்ப பொது பள்ளிவாசல் இத்ரீஸுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பள்ளிவாசல்களில் கூட கல்லை வீசி ஒரு கலவரத்தை சங்கிகளுங்க உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லா இடங்களும் இப்படி நடந்துருமா? பல இடங்கள் இது மாதிரி நடந்திருக்குல்ல. சோனுகுமாருங்கிற ஒருத்தவன் பீகாரில் ஃபைசல்ங்கிற ஒரு யமஹா ஷோரூமுடைய மேனேஜரை அடித்து கொண்டான். அவனுக்கு சட்டத்தை அடிப்படையில் தண்டனை கொடுக்கணும். அதை தான் நம்ம கேட்குறோம். இதே மாதிரி அவன் வீட்டை கொண்டு போய் புல்டோசரை இடிக்கணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு அப்படி இஸ்லாம் சொல்லி தரல. எல்லாத்துக்கும் சமமான நீதி, நியாயமான நீதி தான் இஸ்லாம் சொல்லி தருகிறது. அதை தான் நாங்கள் இந்த இடத்துல கோர்றோம். ஆனால் இதை தாண்டி பாஜக ஒவ்வொரு இடத்துலையும் முஸ்லீம்கள்லாம் தன்னுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பல இடங்களில் முஸ்லீமுடைய வீடு இடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி. சரி, ஓகே. இன்னைக்கு ராஜஸ்தானில் பரத்பூரில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இவங்க எப்படி மண்டு பைத்தியம் இதெல்லாம் கூட ஒரு கேட்டகரியில் சேர்த்தலாம் போல, அதுக்கு மேலே இருப்பாங்க போல. இவங்க பரத்பூருங்கிற பகுதியில் ஒருத்தர் லெமன் ஜூஸ் போடுற மாதிரி ஏதோ ஒரு ஜூஸ் கடை வச்சுருக்கிறார். அங்கே போகிறாங்க சங்கி, போய் ஜூஸில் பீஃபை கலந்துட்டாங்கிறாங்க. எப்படா அதை கலக்க முடியும்? கொஞ்சம் ஒரு காமன் சென்ஸ் இருக்கான்னு பாருங்களேன். ஏன்னா மனித நேயத்தை பார்க்கணும், மக்களை பார்க்கணும், அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். மனிதர்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அதை சாப்பிடணும். மாற்றி சாப்பிட்டது, மனிதத்தை பற்றி யோசிக்காமது எங்கே போகுதுன்னு பாருங்களுடையது. அவர் சொல்லாரு, இல்லைடா நான் கலக்கலடா அப்படிங்கிறாரு. இல்லை நீ கலந்துட்ட, போட்டு அடின்னு அவரை அடித்து அவர் கடையை சூறையாடி அவர் இன்னைக்கு பழச்சாறில் பீஃபை கலந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, இது இந்திய அளவில் யார் கடை வச்சுருந்தாலும் முஸ்லீம்கள், அதில் குறிப்பாக முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த பழச்சாறுக்குள்ளே பீஃபை கலப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷ பிரச்சாரத்தை இன்றைக்கி இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதையும் மக்கள் கவனிச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு செய்திங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் முசாபர் நகர் உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு மாப்பிள்ளை வர்றாரு முஸ்லீம் வீட்டில், அப்படியே ஜோடிச்சு இடிச்சு நல்லா சமயம் ஆள் வர்றாப்புல வந்தா மணமகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தேவையே இல்லை போயான்ட்டார். அந்த ஆள் அழுகுறான். கல்யாணம் நின்று போனால் எப்படி அழுவான்? நல்லா ஜோடனை பண்ணி குதிரை வண்டியில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவன் அழுகுறான், இல்லை நான் தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சுக்க அப்படிங்கிறான். என்ன சம்பவம்னு பார்த்தா அந்த பிள்ளைகிட்ட 1.5 லட்ச ரூபா பணம் கேட்டிருக்கான். வரதட்சணை கேட்டவனு அந்த பிள்ளை பார்த்துருக்கு. இவன் இப்போயே 1.5 லட்ச ரூபா கேட்டால் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடியே இப்படி நடக்குதுன்னா திருமணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நம்மளுக்கு வாழ்வு எப்படி இருக்கும்? இப்படி காசை மையப்படுத்தி ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் கூட எப்படி வாழ முடியும்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சு. அந்த வீடியோவை பற்றி பரவலாக பார்த்தீங்கன்னா சங்கிகள் பரப்பிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்களா, முஸ்லீமுடைய வீட்டில் இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு. குரானை பின்பற்றிக்கிட்ட அந்த புள்ள குரானுடைய வசனம் என்ன சொல்லுதா, வாத்து நிசா சதக்காத்து இன்ன நிகழத், நீங்கள் உங்களுடைய மனக்குடைய நீ கல்யாணம் பண்ணிக்கூடிய பெண்ணுக்கு மனம் வந்து கொடுத்துருங்க.
ஒரு பொற்குவியலை நீங்கள் கொடுத்தா கூட திரும்ப பெறுதல் ஆகாது என்று திருமறை குர்ஆன் வசனம் சொல்லுது. அதுபடி அந்த குழந்தை அந்த புள்ள செயல்பட்டுருக்கு. மற்ற எல்லாத்துக்கும் ஒரு பாடம் இது. இந்த மாதிரி வரதட்சணை வாங்குறது இஸ்லாத்தில் இல்லை, பெண்ணிட்ட கேட்கறது இஸ்லாத்தில் இல்லை அப்படிங்கிறத அந்த புள்ள இந்த உலகத்துக்கு சொல்லி தந்திருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். சங்கீதம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இப்படி நடந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு. இதில் என்ன பேசப்பட்டிருக்குங்கிறதே அவங்க மண்ட மூளைக்கு ஏறலைங்கிறதையும் இங்கே நீங்கள் கவனிச்சுக்கணும். இது மாதிரி நேஷனல் லெவல் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தொடர்ந்து அறிஞ்சிக்கிறதுக்காக நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக.